கடந்த நவம்பர் மாதம் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு அந்த தேர்தலினுடைய முடிவுகள் தமிழ் தேசத்துக்கு இதுவரைக்கும் காணாத அளவுக்கான ஒரு சவாலை ஏற்படுத்தினது. சரித்திரத்திலே முதல் தடவையாக தமிழ் இன அழிப்பை செய்வதற்கு மிகவும் தீவிரமாக அந்த காலகட்டத்திலே மஹிந்த ராஜபக்ச அரசுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருந்த ஜேவிபி அமைப்பை, மஹிந்த ராஜபக்ச இனவாதத்தை கக்கிக் கொண்டிருந்த காலத்திலே சிங்கள தேசத்தை முழுமையாக அரவணைத்து வெறுமனே இனவாதத்தின் அடிப்படையில் மட்டுமல்லாமல் தத்துவ ரீதியாக, அரசியல் தத்துவ ரீதியாகவும் அந்த போருக்கான முழுமையான அங்கீகாரத்தை சிங்கள மக்கள் மட்டத்திலே பெற்றுக் கொடுப்பதற்கு செயல்பட்ட ஜேவிபி அமைப்பினுடைய முகவர் அமைப்பாக இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி தமிழர் தாயகத்திலேயும் கூட ஒரு மிகுந்த பலமான ஒரு ஆணையை பெற்றதாக கூறக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கி இருந்தது. 2009 மே மாதம் 18ஆம் தேதி எங்களுடைய விடுதலை போராட்டம், எங்களுடைய உரிமை போராட்டம் உயிர் ரீதியாக அழியாமல் இருப்பதாக இருந்தால் கொள்கையை கைவிட்டு ஒற்றையாட்சிக்கு இணங்குவதற்கு தயார் என்ற ஒரு செய்தியை கொடுத்திருந்தால் இன்றைக்கும் எம்மோடு பலர் உயிரோடு இருந்திருப்பார்கள். உயிரா உரிமையா என்ற தெரிவு கண்ணுக்கு முன்னால் இருந்த பொழுது உயிர் போனாலும் உரிமை கைவிட முடியாத என்ற முடிவு தான் எடுக்கப்பட்டது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே தமிழ் தேசத்துடைய உரிமை பயணம் எதிரியால் தோற்கடிக்கப்பட முடியவில்லை. உயிர் போயிருக்கலாம், ஒரு இன அழிப்பை செய்திருக்கலாம், ஆனால் தமிழர்களுடைய, தமிழ் தேசத்துடைய உரிமை தாகம் அழிக்க முடியாமல் மிகவும் பலமாக அன்றைக்கு இருந்தது. 15 வருஷங்களுக்கு பிறகு இந்த தேர்தல் முடிவாலே அந்த உறுதிப்பாட்டு தள்ளாடி கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமை உருவாகி இருக்கின்றது. ஆகவே என்னை பொறுத்தவரையிலே, என்னுடைய இந்த குறுகிய அரசியல் அனுபவத்திலே இந்த தேர்தல் தமிழ் தேசத்துக்கு இதுவரைக்கும் காணாத அளவுக்கான ஒரு சவாலை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆனால் அதே நேரம் இந்த தேர்தலுடைய முடிவுகள் தமிழ் தேசிய அரசியலுக்குள் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. 2009 மே மாதம் 18ஆம் தேதி நம்முடைய விடுதலை போராட்டம், உரிமை போராட்டம் மௌனிக்கப்பட்ட காலத்துக்கு பிற்பாடு தமிழ் தேசிய அரசியல் என்ற பேரிலே தமிழ் தேசத்துக்கு தலைமை தாங்கினவர்கள் தமிழ் தேசியவாதிகள் அல்ல. அவர்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் தமிழ் தேசத்திலே தமிழ் தேசிய அரசியல் நீக்கம் செய்கின்ற செயல்பாடுகளை தான் முன்னெடுத்து வந்தார்கள். தமிழ் தேசிய அரசியல் என்றால் எங்களுக்கு ஒரு சில அடையாளங்கள் இருக்கின்றன. நான் ஒரு தமிழ் தேசியவாதியாக இருந்தால் ஸ்ரீலங்கா அரசு எங்களுடைய அடையாளத்தை முற்றுமுழுதாக நிராகரித்து எங்களுக்கு இந்த தீவிலே இடமே கிடையாது, அங்கீகாரத்துக்கே இடமே இல்லை என்ற அடிப்படையிலே ஒரு ஒற்றையாட்சி முறைமை மட்டுமல்லாமல் இது வெறுமனே சிங்கள பௌத்தர்களுக்கு மட்டும் சொந்தமான மண் என்ற அடிப்படையிலே ஒரு அரசியலமைப்பும் ஒரு அரசையும் உருவாக்கி இருக்கின்ற ஒரு நிலையிலே நான் ஒரு தமிழ் தேசியவாதியாக இருந்தால் அந்த அரசை நான் ஏற்க முடியாது. நான் அதை நிராகரிக்க வேண்டும், அதை புறக்கணிக்க வேண்டும். ஆகவே தான் பாரம்பரியமாக நாங்கள் ஸ்ரீலங்காவுடைய சுதந்திர தினத்தை புறக்கணித்து வந்திருக்கின்றோம். ஸ்ரீலங்காவுடைய சுதந்திர தினம் நடைபெறுகின்ற பொழுது தமிழ் தேசம் அதை ஒரு கரிநாளாக அனுஷ்டிப்பது வழக்கம். இந்த அடிமை சாசனமாக நாங்கள் கருதுகின்ற ஒற்றையாட்சி அரசியலமைப்புக்கு ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவுடைய தேசிய கொடி, சிங்க கொடி நாங்கள் நிராகரிப்போம். ஒரு நிகழ்வுக்கு சென்றால் அந்த நிகழ்வுக்கு ஒரு பிரதம விருந்தினராக எங்களை அழைத்தாலும் கூட அந்த கொடியை ஏற்றுகின்ற நிகழ்வு நடைபெறுகின்ற பொழுது நாங்கள் அதில் இருந்து எங்களை மன்னித்துக் கொள்வோம், நாங்கள் அதை புறக்கணிப்போம். இந்த சிங்கள தேசியவாத சித்தாந்தத்தை பரப்புகின்ற அரசியல் கட்சிகளை தமிழர் தாயகத்தில் நிராகரிக்கிறோம், அதை எதிர்க்கிறோம். ஏனென்றால் அந்த சிங்கள தேசியவாதத்துக்குள் தமிழ் தேசத்துக்கோ நம்முடைய சகோதரர் முஸ்லிம்களுக்கோ தங்களுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. நாங்கள் வெறுமனே சிங்கள தேசத்துடைய தயவிலே வாழுகின்ற உதிரிகளாக மட்டும்தான் அங்க இடம்பெறலாம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தமிழ் தேசியவாதம் தமிழரசு கட்சியால் எமக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட காலத்தில் இருந்து நாங்கள் சிங்க கொடியை எதிர்ப்போம், ஸ்ரீலங்காவுடைய சுதந்திர தினத்தை பகிஷ்கரிப்போம், சிங்கள தேசியவாத கட்சிகளை முற்று முழுதாக நிராகரிப்போம்.
ஆனால் 2009 மே 18க்கு பிற்பாடு எங்களுடைய அந்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டுக்கு அடையாளங்களாக இருந்த இந்த பண்புகளை ஒன்றொன்றாக 2009க்கு பிறகு தமிழருடைய தலைமை என்று சொல்லி தங்களை அடையாளப்படுத்தி செயல்பட்டவர்கள் அதில் இருந்து விலகினார்கள். அந்த பண்புகளில் இருந்து விலகினார். நீங்கள் சில வழியிலே நினைக்கலாம், போருக்கு பிற்பாடு எங்களுடைய மக்கள் குழம்பி போய் இருந்த ஒரு சூழலிலே, நம்பிக்கை இழந்து போய் இருந்த சூழலிலே, பயபீதியில மூழ்கி போய் இருந்த ஒரு சூழலிலே இந்த மக்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கக்கூடிய வகையிலேயும் சிங்கள பேரினவாதத்துடைய கை மிகவும் பலமாக ஓங்கிக் கொண்டிருந்த ஒரு காலகட்டத்திலே அவர்களை ஏதோ ஒரு வகையிலே திருப்திப்படுத்துறதுக்காக செய்த ஒரு ராஜதந்திர செயல்பாடுகளாக நீங்கள் சில வேளையிலே யோசிக்கலாம். ஆனால் 15 வருஷங்களுக்கு பிறகு இந்த ஒவ்வொரு சம்பவத்தையும் நாங்கள் பின்னோக்கி பார்க்கின்ற பொழுது அது எந்த விதமான ராஜதந்திரமும் கிடையாது. படிப்படியாக தமிழ் தேசத்துக்குள் தமிழ் தேசியவாதத்தை கேள்விப்படுத்துறதுக்குரிய ஒரு பச்சை கொடியை காட்டுகின்ற செயல்பாடுகளாகத்தான் அவை அனைத்துமே இருந்திருக்கிறது. அவை இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அந்த தலைமைத்துவம் கொடுத்த தமிழ் தேசிய அரசியல் நீக்கம் செய்கின்ற செயல்பாடுகளுக்கு தலைமை வகித்த நபர்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு அரசியல் அரங்கிலே அவர்கள் கிடையாது. ஒரு முக்கிய தலைவர் எம்மோடு இல்லை, இன்னொருவர் திட்டமிட்டு மக்களால் தோற்கடிக்கப்பட்டார். அங்கதான் ஒரு வாய்ப்பு. இது மட்டுமில்லாமல் அந்த தேர்தல் முடிவுகளை எடுத்து பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் மக்கள் ஒரு அறுதி பெரும்பான்மையை வழங்கவில்லை. 19 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். வடகிழக்கிலே தமிழரசு கட்சிக்கு 8, தேசிய மக்கள் சக்திக்கு 8, தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் சுயேட்சை குழுக்களுக்கும் ஒன்று. 19 பேரிலே அறுதி பெரும்பான்மையாக இருந்தால் அது 10. ஆகவே மக்களுடைய ஆணை காட்டுவதாக இருந்தால் எந்த ஒரு தனி கட்சியும் தனியாக நின்று ஆணையை பற்றி பேச முடியாது. அதுவும் ஒரு வாய்ப்பு. தமிழ் தேச விரோத செயல்பாடுகளை தமிழ் தேசிய நீக்கத்தை செய்தவர்கள் அகற்றப்பட்டது ஒரு வாய்ப்பு. அதே நேரம் மிஞ்சி இருக்கக்கூடிய மக்கள் தேர்ந்தெடுத்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டத்திலே எந்த ஒரு தரப்புக்கும் அறுதி பெரும்பான்மை இல்லாத இடத்திலே ஏதோ ஒரு புரிந்துணர்வுக்கு வர வேண்டிய ஒரு கட்டாய தேவை ஏற்படுகின்ற ஒரு சூழல் உருவாகி இருந்ததாலே தமிழ் தேசிய நீக்க செய்த தலைவர்களை அகற்றி ஒரு நேர்மையான சரியான பாதைக்குள் போவதற்கான ஒரு வாய்ப்பாக அந்த தேர்தல் முடிவுகளையும் நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்ற நிலைமையும் நமக்கு தென்பட்டது. அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் தமிழரசு கட்சியுடைய பாராளுமன்ற குழு தலைவர் ஸ்ரீதரன் அவர்களோடும் அதே போன்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் அவர்களோடும் பேச ஆரம்பித்தோம். இந்த பேச்சுவார்த்தைகள் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய 19 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களே குறைஞ்சது அறுதி பெரும்பான்மையை ஏற்படுத்துவதற்கு கொள்கை ரீதியாக ஒரு பொது நிலைப்பாட்டொன்றை எடுப்பதற்கான பேச்சுவார்த்தையாக இருக்க வேண்டுமே தவிர வேற எந்த ஒரு நோக்கத்துக்கும் அந்த பேச்சுவார்த்தைகள் அமைய முடியாது என்ற ஒரு தெளிவான புரிந்துணர்வின் அடிப்படையில் தான் நாங்கள் பேச ஆரம்பித்தோம். அந்த வகையிலே ஜனவரி 25ஆம் தேதி 2025 3 கட்சிகளுடைய குழுக்கள் சந்தித்து ஒரு பொது நிலைப்பாட்டை ஏற்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளை நடாத்துவதற்கு நாங்கள் இணங்கி இருந்தோம். அந்த ஒரு பின்னணியில்தான் தான் தமிழரசு கட்சிக்குள்ளே ஒரு சில மாற்றங்கள் நடைபெற்றன. அந்த மாற்றங்கள் அதுக்கு முதல் இருந்த ஒரு சூழலிலே அந்த கட்சியினுடைய பாராளுமன்ற குழு தலைவர் மட்டும் அந்த கட்சியால தெளிவாக தெரிவு செய்யப்பட்ட நிலையிலே அவரோடு அந்த பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருந்தோம். ஆனால் தமிழரசு கட்சியிலே ஒரு பதில் தலைவரும் பதில் செயலாளரும் தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிற்பாடு அந்த கட்சியினுடைய பதில் தலைவர் யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களுக்கு ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தது. பாராளுமன்ற குழு தலைவரோ பாராளுமன்ற குழுவோ கட்சி அல்ல, கட்சிக்கு ஒரு தலைவரும் செயலாளரும் இருக்கின்ற இடத்திலே நாங்கள் ஆரம்பித்த அந்த முயற்சி உத்தியோகபூர்வமாக கட்சிக்கு நானும் எங்களுடைய செயலாளர்
திரு செல்வராஜ கஜேந்திரன் அவர்களும் எழுத்து மூலமான அழைப்புதலை திரு CVK சிவஞானம் ஐயாவுடைய வீட்டுக்கு சென்று கொடுத்திருந்தோம். அப்பொழுது அவர் எங்களோடு ஆறுதலாக பேசினார். பேசின இடத்துல நமக்கு பல உண்மைகளை சுட்டி ஏற்கனவே 7 பேர் கொண்ட ஒரு குழு தங்களுடைய கட்சியால் நியமிக்கப்பட்டிருந்தது. அந்த 7 பேர் கொண்ட குழு உண்மையிலே நம்மோடு பேசுவதற்காகத்தான் நியமிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் 2015 இருந்து 2019 வரைக்கும் இலங்கையினுடைய பாராளுமன்றம் ஒரு அரசியல் நிர்ணய சபையாக மாற்றி அமைக்கப்பட்டு அந்த சபைக்குள்ளே உருவாக்கப்பட்ட ஏற்கனவே இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற தலைவர்கள் குறிப்பிட்ட அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தாங்கள் கைவிடப் போவதாகவும் மிக தெளிவாக தீர்மானிக்கப்பட்டதாகவும் நம்மிடம் கூறியிருந்தார். அது நம்முடன் ஒரு மூடின அறைக்குள்ளே கூறினது மட்டுமல்ல, அந்த சந்திப்பு முடிவடைந்ததுக்கு பிற்பாடு நாங்கள் அந்த இடத்தை விட்டு செல்லுகின்ற பொழுது ஊடகவியலாளர்கள் அங்கு வந்திருந்த பொழுது அவர்களுக்கும் நாங்கள் ஒரு பேட்டி கொடுத்த பொழுது திரு CVK சிவஞானம் தெளிவாக சொல்லியிருந்தார். ஏற்கனவே இந்த பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்காக ஒரு 7 பேர் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு ஒற்றையாட்சி அரசியலமைப்பை தாங்கள் முற்றுமுழுதாக கைவிட்டு இருப்பதாகவும் அதை தமிழரசு கட்சி தொடர்ந்தும் இந்த விதத்திலேயும் கருதப்போவதில்லை என்ற ஒரு தெளிவான செய்தியையும் பகிரங்கமாக ஊடகங்களுக்கும் கூறினார். அது மட்டுமல்லாமல் தங்களுடைய அடுத்த மத்திய குழு மட்டக்களப்பிலே சந்திப்பதற்கு இருப்பதாகவும் அந்த சந்திப்புக்கு பிற்பாடு அந்த பேச்சுவார்த்தைகளுக்குரிய திகதிகளை தாங்கள் நமக்கு அறிவிப்பதாகவும் அந்த ஊடகங்களுக்கு திரு சிவஞானம் அவர்கள் கூறியிருந்தார். அதே போன்று நாங்கள் திரு செல்வமடைக்கலானந்தனோடு பேசின பொழுது அவரும் தங்களுடைய கூட்டில் இருக்கக்கூடிய பங்காளி கட்சிகள், அப்பொழுது திரு ஸ்ரீகாந்தா ஐயா அவர்களும் சிவாஜிலிங்க மன்னன் அவர்களும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்குள்ளே அங்கம் வகிக்கின்ற ஒரு பங்காளி கட்சியாக இருந்த நிலையிலே அங்கு இருக்கக்கூடிய பங்காளி கட்சிகளோடு பேசி ஒரு தூதுக்குழுவாக எதிர்காலத்தில் தமிழரசு கட்சியோடு எங்களோடும் 3 தரப்பாக பேச்சுவார்த்தை நடப்பதற்கு தாங்களும் தயார் என்ற ஒரு செய்தியை குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலைமையிலே தான் புது மாற்றங்கள் தமிழரசு கட்சிக்குள் நடைபெற்றது. கடந்த தேர்தலிலே மேடை மேடையாக இந்த தமிழரசு கட்சி கைவிடப் போவதாக குறிப்பிட்ட அந்த ஒற்றையாட்சி ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தான் தயாரித்ததாக சொல்லி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தால் அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தாங்கள் அமுல்படுத்த போவதாக கூறியிருக்கின்ற இந்த சூழலிலே அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தயாரித்த தரப்பட்ட வகையிலே தமிழரசு கட்சிக்கு ஆணையை வழங்க வேண்டும், வழங்குவதின் ஊடாகத்தான் உரிமையோடு அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை நிறைவேற்றலாம் என்று மேடையாக சொல்லி வாக்கை கேட்ட நபர் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருந்தாலும் தமிழரசு கட்சியுடைய புதிய பதில் செயலாளராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். அவர் பதில் செயலாளராக தெரிவு செய்யப்பட்ட அதே நாள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு ஒரு கடிதம் எழுதப்படுகின்றது. நாங்கள் இந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை நிராகரித்து தமிழ் தேசத்துடைய அடிப்படை அரசியல் அபிலாஷைகளை உள்வாங்கக்கூடிய தமிழ் தேச அங்கீகாரம், வடகிழக்கு தமிழர் தாயகம், தமிழ் தேசத்தினுடைய தனித்துவமான இறைமையின் அடிப்படையிலே உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு சமஷ்டி ஆட்சி முறை என்ற அடிப்படைகளை வலியுறுத்தாமல் இருப்பதற்காக அந்த பேச்சுவார்த்தையில இருந்து விலகிக் கொள்வதற்கு முடிவெடுத்திருந்தார்கள். கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே யாழ் மாவட்ட மக்கள் தெளிவாக தமிழரசு கட்சிக்கு வாக்களித்தாலும் யாருக்கு வாக்களிக்க கூடாது என்று தங்களுடைய வாக்குகளை பயன்படுத்தினாலும் கூட தமிழரசு கட்சிக்குள்ளே தங்களுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடியவர்கள் என்று நினைத்து வாக்களித்ததாலே இன்றைக்கு தமிழரசு கட்சிக்கும் அங்கீகாரம் கிடைத்திருக்கின்றது என்றொரு நிலைப்பாட்டை பயன்படுத்தி அந்த தமிழரசு கட்சிக்குள்ளே
நிராகரிக்கப்பட்டவர்கள் அந்த கட்சியை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் யதார்த்தம். கடந்த தேர்தலுக்கு பிற்பாடு 6 மாதங்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் மக்கள் தெளிவாக அந்த அமைப்புக்குள்ளே யார் தேசியவாதிகள் என்று நினைத்து வாக்களித்தாலும் கூட அந்த அமைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கிறதின் ஊடாக அந்த அமைப்பை இன்றைக்கு ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறவர்கள் இன்றைக்கு கொள்கை ரீதியாக தமிழருடைய அரசியல் அபிலாஷைகளை முழுமையாக அடையக்கூடிய ஒரு பொது நிலைப்பாட்டை ஏற்படுத்துவதற்கு தடையாக இருக்கிறார்கள். இதுதான் உண்மை. எதிரியை நாங்கள் எதிர்க்க வேண்டும், அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்பது உண்மை. ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மோசமான கிருமிகளை நாங்கள் அகற்றாவிட்டால், இல்லாட்டி ஆக குறைஞ்சது அந்த நோயை நாங்கள் அமர்த்தாவிட்டால் எதிரியோட நாங்கள் போர் செய்ய முடியாது. அதுக்கு முதலே நாங்கள் 6 அடிக்கு கீழே போய்விடுவோம். ஆகவே இந்த யதார்த்தத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். பாராளுமன்றத்திலே ஒரு அறுதி பெரும்பான்மையை ஏற்படுத்தக்கூடிய அந்த சந்தர்ப்பம் மிக தெளிவாக குழப்பப்பட்டதுக்கு பிற்பாடு நாங்கள் ஒரு முடிவெடுக்கின்றோம். நாங்கள் ஒட்டுமொத்த தமிழ் தேச நிலப்பாட்டோடு மிகவும் உறுதியாக பயணிக்கக்கூடிய ஏனைய கட்சி தலைவர்கள், இயக்கங்கள், பொது அமைப்புகளோடு நாங்கள் பேசி அந்த ஒற்றுமையை கொள்கை ரீதியாக ஏற்படுத்துறதுக்கு தடையாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு இருப்பு பிரச்சனையை உருவாக்குவதன் ஊடாக மட்டும்தான் நாங்கள் இந்த தமிழ் தேசிய அரசியல் அபிலாஷைகளை முன்னெடுக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தலாம். அந்த அடிப்படையில் தான் இந்த உள்ளூராட்சி தேர்தல் அறிவிக்கப்படுகின்றதற்கு முன்பதாகவே கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கும் முன்னுக்கே பல தடவைகள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உடைய அரசியல் நிலைப்பாடுகள் தொடர்பாக அந்த நிலைப்பாடுகளை வரவேற்று அந்த நிலைப்பாட்டை மதித்து அதோடு ஒத்துப்போகக்கூடிய வகையிலே கருத்துகள் தெரிவித்து வந்த தலைவர்களை நாங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு நம்முடைய அமைப்பினுடைய மத்திய குழு வருகின்றது. இன்றைக்கு இந்த மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அனைவரும் இயல்பாகவே இந்த இடத்துக்கு வர வேண்டியவர்கள். எங்கள் மட்டத்திலே பெரிய அளவிலே பேச்சுவார்த்தைகள் இருக்க வேண்டிய தேவை இருக்கவில்லை. எனக்கும் விட அவர்கள் அனைவரும் மூத்தவர்கள். திரு ஸ்ரீகாந்த் அவர்கள் குறிப்பிட்டார், சிவாஜிலிங்க மன்னன் உடைய அரசியல் அனுபவம் 53 வருடங்கள். அவருடைய அனுபவம் அதுக்கும் விட ஒரு தசாப்தம் கூடுதலாக இருக்கும். திரு தவரதாச அவர்கள் என்னுடைய தந்தையார் ஒரு சட்டத்தரணியாக இருந்த காலத்திலே தமிழ் தேசிய நிலப்பாட்டை மிக தீவிரமாக வலியுறுத்தி என்னுடைய தந்தையாருடைய காலத்திலே நான் நினைக்கிறேன் அவர் சட்டமானவராக இருந்தவர். திரு ருத்ரகுமார் அவர்களோடு அந்த கால பகுதியிலே தமிழர் விடுதலை கூட்டணியை மிக தீவிரமாக ஆதரித்தவர். ஆகவே திரு ஐங்கரநேசன் அவர்கள் இந்த போராட்டத்தோடு மிகவும் நெருங்கி பழகினவர். போராட்டத்துக்கு மிகுந்த பங்களிப்பை செய்தவர். அருந்தோபாலன் அவர்கள் எனக்கு நன்றாக தெரியும். மாமனிதர் ரவிராஜ் அவர்கள் மறைந்ததுக்கு பிற்பாடு அவரை அரசியலுக்குள் கட்டாயம் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு விருப்பம் உண்டு தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் மட்டத்திலே இருந்தது. ஆனால் அந்த காலகட்டத்திலே அந்த இடத்தை அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய அந்த வரிசையிலே வரக்கூடியவர்களுக்கு வழங்குவதற்கு அந்த முடிவெடுக்கப்பட்டது. துரதிர்ஷ்டவசமாக கடந்த 15 வருஷமாக நாங்கள் ஒன்று சேரக்கூடிய அந்த சந்தர்ப்பம் எட்டவில்லை. எப்பவோ நடக்க வேண்டிய ஒரு காரியம் 15 வருஷத்துக்கு அவரினதுதான் உண்மையான வார்த்தை. என்னை பொறுத்தவரையிலே அந்த 15 வருஷத்திலே இந்த ஒற்றுமை உருவாகி இருக்கக்கூடிய சூழல் இல்லாமல் இருந்ததாலே நம்முடைய உறுப்பினர்கள் கூட அந்த 15 வருஷத்துக்கு முன்பு இந்த தலைவர்களுடைய நிலைப்பாடுகள் அவர்களுடைய செயல்பாடுகளை சில வேளையிலே அறியாமல் இருந்ததாலே நாங்கள் ஒன்று சேருவது ஆபத்தல்லவா என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார்கள். ஆனால் அந்த கேள்வி எழுப்புறதுக்கு பிழை இல்லை. ஏனால் எங்களுடைய அரசியல் அந்த தூரத்துக்கு நாறுது. யார் நேர்மை
யார் நேர்மை இல்லை என்ற அளவுக்கு நேர்மையை பற்றி கதைக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியல் நாறுது. ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறவர்கள், தமிழ் தேசியம் என்ற பெயரிலே ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறவர்கள் அந்த ஒரு நிலைமையை திட்டமிட்டு உருவாக்குறார்கள். நீங்கள் வெறுப்படைய வேண்டும், நம்பிக்கை இழக்க வேண்டும். அப்பொழுதுதான் தமிழ் தேசிய நீக்கத்தை வலு சுவமாக செய்து முடிக்கலாம். அவை அந்த கேள்வி எழுப்புறவர்களுக்கு நான் சொல்ற பதில், இதுதான் கடைசி சந்தர்ப்பம். என்னை பொறுத்தவரையிலே இதுதான் கடைசி சந்தர்ப்பம். தமிழ் தேசத்தை இன அழிப்பு செய்வதற்கு தத்துவ ரீதியாக நியாயப்படுத்தினவர்கள் இன்றைக்கு தமிழீழ மண்ணிலே ஆணையை பெற்றவர்களாக தங்களை அடையாளப்படுத்தக்கூடிய அளவுக்கு நிலைமை உருவாகி இருக்கிறதாக இருந்தால், இந்த இடத்திலே இந்த 6 மாசத்துக்குள்ளே இந்த பிழைகளை உணர்ந்து நம்முடைய மக்கள் ஒரு நேர்மையான பாதைக்கு ஆதரிக்காவிட்டால், அல்லது இன்றைக்கு நாங்கள் இந்த கொள்கையை தீவிரமாக கடைபிடிப்போம், இது ஒரு நிரந்தர கூட்டு, இதிலே நாங்கள் தொடர்ந்து மக்களை ஏமாற்ற மாட்டோம், நாங்கள் பலமாக தமிழ் அரசியலை தமிழ் தேசிய அபிலாஷைகளை முன்னுக்கு கொண்டு போவோம் என்று சொல்லி ஒன்று சேர்ந்து இருக்கிறவர்கள் நாங்கள் தவறினால், இது பலமடைந்தால் தமிழ் தேசம் வளரும். பலமடைகிறதாக இருந்தால் இந்த மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கின்றது, நம்முடைய மக்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கின்றது. 6 மாசத்துக்குள்ளே ஒரு மிக மோசமான பின்னடைவை தேர்தல் ஊடாக தமிழ் தேசம் முகம் கொடுத்து 6 மாசத்துக்குள்ளே அந்த பின்னடைவை திருத்தி ஒரு சரியான பாதைக்கு தமிழ் தேசிய அரசியலை கொண்டு போவதற்கு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. இந்த உள்ளூராட்சி தேர்தல் அந்த சந்தர்ப்பம், அதை நாங்கள் தவற முடியாது. தமிழ் தேசிய அரசியல் பார்வையிலே இந்த உள்ளூராட்சி தேர்தல் ஒரு உள்ளூராட்சி தேர்தல் அல்ல, மாறாக இது தமிழ் தேசத்துடைய இருப்புக்கான, அந்த இருப்பை உறுதிப்படுத்துவதற்கான, அத்திவாரம் எடுக்கிறதுக்கான ஒரு தேர்தல். அந்த வகையிலே நீங்கள் அந்த தேர்தலுடைய வேட்பாளர்கள், நீங்கள் ஒவ்வொருத்தரும் தனிநபர்களாகத்தான் தமிழ் தேசத்துடைய இருப்பையே உறுதிப்படுத்துவதற்கு தூண்களாக இருக்க போறீர்கள். தமிழ் தேசத்துடைய எதிர்காலம் உங்கள் ஒவ்வொருத்தரிலே தங்கி இருக்க போகின்றது. மக்களுடைய நம்பிக்கை உங்களிடம் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையை நீங்கள் உருவாக்காவிட்டால் தமிழ் தேசம் தான் பாதிக்கப்பட போகின்றது. அதுதான் உங்களுடைய பொறுப்பு. அது ஒரு சாதாரண விடயம் அல்ல. ஆகவே அதை நீங்கள் உணர வேண்டும். இந்த தேர்தலுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய மக்களுடைய நம்பிக்கையை நீங்கள் பெற வேண்டும். இன்றைக்கு அந்த நம்பிக்கை மிக மோசமாக இழந்து இருக்கின்ற ஒரு நிலையிலே உங்களுக்கு வெறுமனே 1 மாசம் தான் இருக்கின்றது. வீடு வீடாக போகும். நீங்கள் எங்களுடைய மக்களை சந்தித்து, என்னோட வேட்பாளர்களை பொறுத்தவரையிலே எங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது, உங்களால் அது செய்யலாம். ஆகவே நீங்கள் மக்களை சந்திக்க வேண்டும். மக்களுக்கு உங்களுடைய உண்மையான முகத்தை நீங்கள் காட்ட வேண்டும். அதை நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் குறைஞ்சது 3 தடவை நீங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் கதவு தட்டி அந்த வீட்டில் இருக்க நம்பிக்கையை நீங்கள் பெற்றே ஆக வேண்டும். அதை நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் தமிழ் தேசிய நீக்கத்தை செய்வதற்கு இன்றைக்கு திட்டமிட்டு ஒற்றுமையை குழப்பி தமிழ் அரசியலை ஒரு கேவலமான ஒரு நிலைக்கு விழித்திருக்கிறவர்களுக்கும் ஒரு மிக தெளிவான பாடத்தையும் நீங்கள் கொடுப்பீர்கள். ஒன்றில் திருந்த வேண்டும், அல்லாட்டி சரித்திரத்திலே இல்லாமல் போக வேண்டும். தேசிய மக்கள் சக்தியாக இருக்கலாம், 3/2 பெரும்பான்மை இல்லை, 5/4 பெரும்பான்மையாக இருந்தாலும் அது தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு பெரும்பான்மையாக மட்டும்தான் இருக்குமே தவிர தமிழ் தேசத்திலே தமிழ் தேசிய பேரவையுடைய ஆணை மட்டும்தான் மேலோங்கும். ஆகவே நீங்கள் இந்த பொறுப்பை நீங்கள் சரியான கோணத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும். உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எந்தளவு தூரத்துக்கு ஒரு கடமை இருக்கின்றது, அந்த கடமையை சரியான வகையிலே செய்து முடிப்பதற்கு நீங்கள் மக்களோடு மக்களாக நீங்கள் போய் இந்த உண்மையான
நேர்மையான சென்று அவர்களையும் உங்களோடு சேர்ந்து பயணிப்பதற்கு ஒரு அத்திவாரத்தைகளாக இருந்தால் எத்தனையோ ஆயிரக்கணக்கிலே ஒரு கனவை கண்டு ஒரு விடுதலைக்காக எங்களுக்காக எங்கட உரிமைக்காக உயிர் கொடுத்த கைகால் கொடுத்த இன்றைக்கு மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த அத்தனை தியாகங்களுக்கும் நாங்கள் ஒரு அர்த்தம் கொடுக்கிறதாக அமையும். கடைசியாக கூறுகின்றேன், தமிழ் தேசம் சரியான பாதையிலே செல்ல தொடங்கின இந்த தேர்தலுக்கு பிறகு எங்களுக்கு ஒரு கனவு இருக்கின்றது. இன்னொரு கனவு, அது தமிழ் தேசத்துடைய அரசியல் அபிலாஷைகளை பெறுவது மட்டுமல்ல, தமிழ் தேசத்துக்குள்ளே எங்களை பிரித்து வச்சிருக்கின்ற அடக்குமுறைகளை தூக்கி எறிந்து, ஆண் பெண் வேறுபாடுகளை தூக்கி எறிந்து, சாதி வேறுபாடுகளை தூக்கி எறிந்து, மத வேறுபாடுகளை தூக்கி எறிந்து பயணிக்கிற கனவுக்கு அப்பால் தமிழ் பேசும் மக்களாக நாங்கள் ஒன்றுபட வேண்டும். தென் தமிழ் தேசத்திலே நம்முடைய முஸ்லிம் மக்களோடு நாங்கள் ஒரு புரிந்துணர்வுக்கு போயே ஆக வேண்டும். அவர்களுக்கும் நன்றாக தெரியும், சில வேளையிலே போர் நடைபெறுகின்ற காலப்பகுதியிலே ஒரு சில உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கலாம். குறிப்பாக சிங்கள பௌத்த இனவாதத்துடைய உண்மையான தன்மை தமிழ் பேசும் மக்களை பிரித்தாள்வதற்கு அவர்கள் நடந்து கொண்ட விதத்தாலே அந்த சிங்கள பௌத்த இனவாதத்துடைய உண்மையான தன்மை சில வேளையிலே மூடி மறைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த போர் முடிவடைந்த அடுத்த நிமிஷம் சிங்கள பௌத்த இனவாதம் நம்முடைய முஸ்லிம் சகோதரர்களிடம்தான் குறிவைத்தார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, தமிழருடைய முதுகெலும்பை நாங்கள் முறித்து விட்டோம், இனி தமிழர்கள் எழும்ப போறதில்லை. ஆனால் இந்த போர்க்கால பகுதிக்குள்ளே தமிழ் பேசும் மக்களுக்கு இடையிலே பிரச்சனையை ஏற்படுத்தி பிரித்தாள்வதற்கு முஸ்லிம் மக்களை அமைதியாக விட்ட ஒரு நிலையாலே முஸ்லிம் மக்கள் மிகவும் பலமாக வளர்ந்திருக்கிறார்கள். ஆகவே அடுத்த கட்ட எதிரி அந்த முஸ்லிம் மக்கள் என்ற அடிப்படையிலே தான் இந்த 15 வருஷமாக முஸ்லிம் மக்களை குறிவைத்து வந்திருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் சொல்ற கதையில நீங்கள் கேட்டீர்கள் என்றால் அவர்கள் சொல்லுவார்கள், தங்களுடைய ராணுவத்தில் இந்த வரவு செலவு திட்டம் நடைபெற்ற பொழுதும் கூட பேச்சுகளில் சொன்னார்கள், முஸ்லிம் மக்கள் தங்களுக்கு புலனாய்வு பிரிவுக்கு முதுகெலும்பு. ஆனால் அந்த போர் முடிவடைந்த அடுத்த நிமிஷம் அதே முஸ்லிம் மக்களை குறிவைக்கிறார்களாக இருந்தால் அது ஏன்? அவர்கள் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார்கள்? தமிழரை பற்றி சொல்லலாம், நாங்கள் உரிமையை பற்றி கதைச்சபடியால் நாங்கள் அரசுக்கு எதிராக ஆயுதம் தூக்கினோம், போராடினோம், எதிர்க்கிறோம். முஸ்லிம் மக்கள் என்ன செய்தார்கள்? அவர்களை குறி வைப்பதற்கு என்ன செய்தார்கள்? இன்றைக்கு திருகோணமலையிலே கிட்டத்தட்ட 30 விஹாரைகள் புதுசாக குச்சவெளி பிரதேசத்துக்குள்ளே மட்டும் கட்டப்படுவதாக இன்றைக்கு பெரிய அளவில் தகவல் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அந்த பிரதேசத்துக்குள்ளே தமிழ் சைவ கோயில்கள் மட்டும் இடிக்கப்பட்டு தமிழ் மக்கள் மட்டும் பாதிக்கப்படுறதாக இல்லை. புல்மோட்டை பிரதேசங்களில் போன்று முஸ்லிம் மக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பிரதேசங்களிலும் அவர்களுடைய பாரம்பரிய நிலங்கள் அனைத்தை இழக்க வேண்டிய இடத்துக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். ஆகவேதான் அந்த கனவு தமிழ் பேசும் மக்கள் ஒரு பொது நிலைப்பாட்டுக்கு வந்தே ஆக வேண்டும். அப்படி வருவதாக இருந்தால் முஸ்லிம் மக்களுக்கும் தமிழ் தேச நிலப்பரப்பிலே எந்தளவு தூரத்துக்கு எங்களுக்கு எங்களுடைய தேசம் ஒரு தாயகமா இருக்குதோ, அந்த நிலப்பரப்பு ஒரு தாயமா இருக்குதோ, அதே போன்று நம்முடைய முஸ்லிம் மக்களுக்கும் அந்த அந்தஸ்தை வழங்கி ஏற்று அவர்களுடைய இருப்பையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே நாங்கள் அவர்களோடு கைகோர்த்த வேண்டும். அப்படி செய்தோமாக இருந்தால் தமிழர் தாயகமாக நாங்கள் கருதுகின்ற இந்த வடகிழக்கை எவராலையும் அசைக்க முடியாது. இந்த நீண்ட பாதை நாங்கள் புதுசாக உருவாக்குகின்ற பாதை அல்ல. இது இந்த கூட்டு உருவாக்கின உடனே ஏதோ கண்டுபிடித்த ஒரு பாதை அல்ல. இது எங்களுடைய பெருந்தலைவர்கள் 75-76 வருஷங்களுக்கு முன்பதாகவே கனவு கண்ட பாதைகள். ஆனால் அந்த பாதையை நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கடந்த 15 வருஷ
செயல்பாடுகள் அதை சிதைத்து விட்டது. ஆகவேதான் சில வழியிலே நாங்கள் இன்றைக்கு அதை பற்றி கதைச்சால் ஏதோ இந்த கனவு ஒரு புது கனவாக ஒரு சிலருக்கு தெரியலாம். ஆனால் இது அனைத்தையும் செய்ய வேண்டிய கடமை இந்த சந்ததிக்கு இருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு இந்த சுமையை தொடர்ந்தும் நாங்கள் பாரம் கொடுக்க போவோமாக இருந்தால் படிப்படியாக தமிழ் தேசம் அதனுடைய இருப்பு குறைஞ்சு கொண்டே போகும். ஆகவே அது அனைத்துக்கும் இந்த தேர்தல் தான் ஆரம்ப புள்ளி. 2009 வரைக்கும் ஒரு மிக பலமாக நேர்மையாக தலைமை கொடுத்த அந்த காலகட்டத்துக்கு பிறகு இந்த பயணத்தை சிந்திக்கிறதுக்கு கூட நம்முடைய மக்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்க போவதாக இருந்தால் தமிழ் தேசிய பேரவைக்கு இந்த சைக்கிள் சின்னத்துக்கு நம்முடைய மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு ஆணையை கொடுப்பதன் ஊடாகத்தான் அந்த ஆரம்ப புள்ளியை நாங்கள் உறுதிப்படுத்தலாம். நீங்கள் உங்களுக்காக மட்டுமில்லை, எத்தனையோ ஆயிரக்கணக்கிலே எங்களுக்காக தியாகம் செய்த நம்முடைய மாவீரர்களுக்கும் போராளிகளுக்கும் அதே போன்ற எங்களுடைய எதிர்கால சந்ததிகளுக்கும் நீங்கள் அந்த கடமையை கட்டாயம் செய்தே ஆக வேண்டும், செய்வீர்கள் என்று நம்பிக்கையை தெரிவித்து இந்த வாய்ப்பை தந்தமைக்காக தலைவர் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.